இன்றைய ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில தகவல்கள் கூறி வருகிறேன். இன்று உங்களிடம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில தகவல். பூரம் சுக்கிரனின் நட்சத்திரம் ஆகும். ராசி சூரியனோட ராசி. சுக்கிரன் என்பது நவகிரகங்களில் சுகக்காரகன், சொகுசுக்காரகன், ஆடம்பரத்துக்கு காரகன் சொல்லலாம். அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்திலேயே பிறக்கிற காரணத்தினால ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்பு இருக்கும். ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. ஆடை அணிகலன்கள் மீது அதிகம் பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது பாத்தீங்கன்னா நல்ல அறிவாற்றல் இருக்கும். பொதுவா இவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தால் அந்த பகையை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து சென்று மற்றவர்கள் மனம் புண்படாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள். கோபம் வந்துட்டா கட்டுப்படுத்த முடியாது. எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டாங்க. உறுதியோடு இருந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள். பொதுவாக ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசித்து செயல்பட்டு அதை திறம்பட செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடுகள் சற்று அதிகப்படியாகவே இருக்கும். கற்பனையா பேசக்கூடிய திறமை, பேச்சு திறமையால் பல்வேறு பலரை வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு திறமையெல்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக ஆடை அணிகலன்கள், நவீனகரமான பொருட்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதற்காகவே கூட நிறைய பணத்தை செலவு செய்வார்கள். அடுத்து குறிப்பாக மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். உறவினர்களுக்கு உதவி செய்வதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். குறிப்பா இவர்களுடைய தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது நடிப்பு, மக்கள் தொடர்பு, அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள், கட்டடம் சம்பந்தப்பட்டது, கலை, இசை, அரசியல், ஆடல், பாடல், பெண்கள் உபயோகக்கூடிய பொருட்கள்லாம் அவங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலா எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனங்கள் தொடர்புடைய தொழிலாம் கூட எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாம் கூட உண்டாகும். இவங்களுக்கு மனநிலை பாதிப்பு, சர்க்கரை வியாதி, அது மட்டும் இல்லாம ஒரு சில உடல் பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய நட்சத்திர ரீதியாக இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது சுக்கிரனோட நட்சத்திரமான பூரத்துல பிறக்கிறவங்களுக்கு முதல் திசையே சுக்கிர திசை தாங்க நடக்கும். முதல் திசையே சுக்கிர திசை நடக்கிறதுனால அதை குட்டி சுக்கிரன் கூட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கிரனோட திசை மெயினா குழந்தை பருவத்திலேயே நடக்கிற காரணத்தினால அந்த சுக்கிர திசையுடைய பலனை முழுமையா அடையிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அந்த ஜாதகர் சார்ந்த குடும்பம் தான். தாய் தந்தையருக்கு செல்வம், செல்வாக்கு, பொருளாதார மேன்மைகள், இந்த குழந்தை பிறந்த வீட்டுல குழந்தை பிறந்த பிறகு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு பொருளாதார அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குழந்தை பருவத்திலேயே ஒரு நல்ல திசை என்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, எதிலும் சுபிட்சமா இருக்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, கலை, இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடுகள், பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட ஈடுபாடெல்லாம் கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு 2வது திசையாக சூரிய திசை நடக்கும். பொதுவா சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்துல பிறக்கிறதுனால அவங்க பிறந்த நேரத்துல பூர நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுக்கு ஏற்றால் போல சுக்கிரனோட திசை இருக்கும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். ஒரு சிலருக்கு 17 வருஷம் 18 வருஷம் கூட சுக்கிர திசை இருக்கும். அது அவங்க பிறந்த நேரத்தை பொறுத்து இருக்குது. இவங்களுக்கு 2வது திசையாக சூரிய திசை நடக்கும். சூரிய திசையும் ஓரளவுக்கு நல்லபடியான பலன்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்பு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3வது திசையாக சந்திர திசை நடக்கும். சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது.
சந்திரன் சூரியனோட வீட்டில் இருக்கிறனால நல்ல ஒரு வளமான பலன்களை தான் கொடுக்கும், ஒன்றும் கெடுக்காது. இருந்தாலும் 3வது திசையாக சூரிய திசை நடக்கின்ற சந்திர திசை நடக்கின்ற பொழுது அந்த உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள், ஒரு சில தடைகள், தேவையில்லாத தடங்கள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உண்டாக்கும். சந்திர திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை வரும். பூரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை வருகின்ற பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு அனுகூலங்கள், ஒரு பொருளாதார அனுகூலங்கள், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலைகள், நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள், பூமி மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளா ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை செவ்வாய் திசை ஏற்படுத்தும். செவ்வாவுக்கு அடுத்து 5வது திசையாக ராகு திசை நடக்கும். ராகு திசையும் நல்ல ஒரு பிரமாதமான திசையா இருக்கும். அந்த சுக்கரனோட இருப்பு பொறுத்து இருக்குது. சுக்கரனோட இருப்பு கம்மியா இருந்தா சீக்கிரமாவே ஒரு 25, 26 வயசு, 27 வயசுலயே கூட 26, 27 வயசுன்னு சொல்லக்கூடாது, ஒரு 30 வயசுக்குள்ளேயே கூட ராகு திசை வந்துடும். அதுவே சுக்கரன் இருப்பு அதிகமா இருந்தா ராகு திசை வர்றது லேட் ஆகும். ராகுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். ராகு திசையில அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள், செல்வம் செல்வாக்கு மேலோங்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத யோகங்கள்லாம் உண்டாகும். ராகு மட்டும் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா சுக்கரன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசையில பெரிய லெவல்ல நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ராகுக்கு அடுத்து குரு வரும். குரு வருது லேட்டா வரும். இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து அந்த குரு திசையுடைய பலாபலன்களை கூற வேண்டும். தற்போது உங்களுடன் ஒரு பொதுவான பலன்கள் பூர நட்சத்திரத்தை பற்றி கூறியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய ராசி பலனை கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.